ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆரம்பக்க ஸ்டேஷனுக்கு. நீங்கள் இந்த வழக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா, பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் காவல்துறையினரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன காரணத்தால அவர் மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்காரு, அதுவும் குறிப்பா சனிக்கிழமை கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றத அவர் வீட்டுக்கு காவலர்கள் வந்ததுல இருந்து அவர் கைதாகி போற வரைக்குமான மொத்த டீட்டெயிலுமே அவருடைய எக்ஸ் வலைத்தளங்கள்ல அவரே பதிவு பண்ணியிருக்காரு. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற டீடைல்டான ஒரு ரிப்போர்ட்டா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. இந்த கைது சம்பவமானது எப்படி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது நேத்து காலையில 6:36க்கு அவருடைய எக்ஸ் வலைத்தளங்கள்ல முதல் பதிவானது வருது. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, என்னை கைது செய்ய சென்னை காவல்துறை வீட்டுக்கு வந்துள்ளது. இதுதான் அவருடைய முதல் பதிவாவே இருக்கு. இந்த பதிவு போட்டு கரெக்டா 40வது நிமிஷத்துல அடுத்த வீடியோ ஒன்று வருது. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, நானும் மாலதியும் மற்றும் மொத்த டீமும் கைது செய்யப்பட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சென்னை மாநகர காவலர்கள் அவரை கைது செய்ய வந்திருக்காங்க, நான் இன்னும் கதவை திறக்கல. அதாவது வழக்கறிஞர்களிடம் பேசியிருக்கேன், வழக்கறிஞர் வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்த பிறகு அவங்க முன்னிலையில கதவை திறக்கலாம் அப்படின்றதுனால நான் இன்னும் கதவை திறக்கல, உள்ளதான் இருக்கேன். இந்த கைது எதனால அப்படின்னா, கிட்டத்தட்ட 27/6/2025 ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசர் இவங்களுடைய அலுவலகத்துக்கு வராங்களாம். இவர் அந்த படத்தை பற்றி தப்பாக ஏதோ நெகட்டிவாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ப்ரொடியூசர் இவங்க ஆஃபீஸ்க்கு வந்து அந்த வீடியோவை டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, அப்போ தான் நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணுவேன், இல்லைனா டிலீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சார்பாக சொன்னதாகவும், அந்த ப்ரொடியூசரை அடித்து அவமானப்படுத்தி இவங்கெல்லாம் அங்கிருந்து அனுப்புனதாகவும் அவர் போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அக்டோபர் எண்டில் இவருக்கு ஒரு சம்மன் வருது, இந்த மாதிரி வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி. இது நவம்பர் 1 இதுக்கு ரிப்ளை ஒன்று கொடுக்குறாரு. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ரிப்ளை ஒன்றும் கொடுத்துட்றாராம். ஒரு மாதமா எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை, காவல்துறையினர் இதை கண்டுக்கலை. ஆனால் இப்போ திடீர்னு நேற்று நாள் ஒரு லெட்டர் ஒன்று வீட்டுக்கு வருது. விடிய காலையில் 6 மணிக்கெல்லாம் காவலர்கள் என்னை கைது செய்யறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு, நான் இன்னும் கதவு திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆரம்பக்க ஸ்டேஷனுக்கு, நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா, ரிட்டன் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 27/6/2025 அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து, எனக்கு வந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து, இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் சேர்ந்து ஒரு 2 லட்ச ரூபாயை நீங்கிட்டதாகவும். சவுக்கு மீடியால வேலை பார்க்கக்கூடிய மாலதி கரெக்டா 8:19க்கு அவங்க ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு, நான் உங்களை இப்படி வந்து மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே கிடையாது, என் பேர் உட்பட இன்னும் 4 othersன்னு எல்லாருடைய பேரும் அந்த எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணப்பட்டிருக்கு, அது போக 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால இன்னைக்கு சனிக்கிழமை வந்து கைது பண்றாங்க. ஏன்னா ஹைகோர்ட் வந்து சண்டே ஆனது லீவு. என்ன ஆனாலும் ஒரு 3-4 மாதங்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு இவங்களை உள்ள போடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சனிக்கிழமை வந்து கைது பண்றாங்க. சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ். அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு, ப்ளஸ் 4 others அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. மொத்தம் 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாசம் வெளியே வர முடியாது. அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாளில் பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. ஜனநாயகத்துக்காக தான் நின்றுருக்கோம், படித்ததே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன். அதுக்கான
பின் விளைவுகள் தான் இது. அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன். அதன் பிறகு 8:32க்கு இன்னொரு பதிவு ஒன்று அவர் போடுறாரு. அதில் என்ன இருக்கு அப்படின்னா, கீழே 2 போலீஸ்மேன்களில் 20 போலீசார் காத்திருக்கின்றனர். சம்மனை எங்களிடம் கொடு என்று வழக்கறிஞர் கேட்டால் கொடுக்க மறுத்து கதவை திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர் சென்னை மாநகர காவல்துறையினர் அப்படின்ற மாதிரியான பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதாவது வழக்கறிஞர் சம்மனை கொடுங்கன்னு கேட்ட பிறகும் கூட காவல்துறையினர் கொடுக்காம கதவை திறக்க சொல்லி வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. காவலர்கள் பேசுற ஆடியோல என்ன இருக்கு அப்படின்னா, நாங்க வெளியே நிக்கிறோம், உள்ளதான் அவர் இருக்காரு, உள்ள இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, உள்ள இருந்துட்டே கதவை திறக்க மாட்டேன்றாரு, எங்களுடைய கடமையை செய்யறதுக்கு அவர் ஒத்துழைக்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வச்சிருக்காங்க. அவர் வந்து எங்க அட்வொகேட் வந்தாதான் நான் கதவை திறந்து வாங்குவேன் அப்படின்னாரு. சரிங்க சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் ஜூனியர்ஸ் 3 பேர் வந்துட்டாங்க. அவருக்கு கதவை தட்டி உங்கள் அட்வொகேட் வந்துட்டாங்க சார். எட்டு 51க்கு அடுத்த பதிவு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, வழக்கறிஞர்களிடம் சம்மன் அல்ல, கைதுக்கு தான் என்று கூறும் மீனம்பாக்க உதவி ஆணையர், ஏன் நீங்கள் பொம்மை என்பது இப்போது புரிகிறதா அப்படின்னு முதல்வர் அவர்களை டேக் பண்ணியிருக்காங்க. வழக்கறிஞர் சம்மன் கேட்டும் சம்மன் கொடுக்கல. அங்க காவலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்த ஒரு 3 அட்வொகேட் வந்திருக்காங்க, யாருமே வந்து என்ன விஷயம்ன்றத அடுத்து பேசல, நாங்க என்ன பேசுறோம் என்ன பண்றோன்றத வீடியோ மட்டும் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. அப்பவுமே கூட வழக்கறிஞர், எங்க நாங்க ஒண்ணுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க அவரை கதவை தட்டுறீங்களா, கதவை திறக்கிறீங்களா, அவரை கூப்பிடுறீங்களா, அதை மட்டும் தான் நாங்க ரெக்கார்ட் பண்றோமே தவிர மத்தபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன போதிலும் கூட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான் என்ன இன்வெஸ்டிகேட் பண்றோன்றத ஆடியோ வீடியோ எடுப்பாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த பதிவானது முடியுது. அவருக்குதான் அது அரசு வந்து உங்களுக்கு தெரியாதது கிடையாது. நாங்க அரசு பண்றோம், அப்புறம் நீங்க கேளுங்க, அரசுக்கு உள்ள காரணங்கள் எல்லாத்தையுமே நாங்க விளக்கமா அவருக்கும் சொல்றோம். நீங்க நீங்க அட்வொகேட்டுக்கு நாங்க சொல்றோம். சரியா? அட்வொகேட் வந்தாருன்னா நான் கேட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், கதவை திறக்க அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் திறக்க 3 அட்வொகேட் வந்தாங்க. அவங்க வந்து வீடியோ தான் எங்களை எடுத்துட்டு இருக்காங்களே தவிர எங்க வீட்லயே தடுக்கலாம். நாங்க உங்களை தடுக்கவே இல்லையே சார். சார் தான் சொன்னாரு சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. முதல்ல எனக்கு காமிக்கிறேன்னாரு, இப்ப காமிக்க முடியாது, நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்றாரு. கரெக்ட் சார், நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க சர்வ் பண்ணிட்டேன் இருந்தா அவர் கோஆபரேட் பண்ணிருப்பாரு சார். உங்களை 10:18க்கு அடுத்த பதிவு ஒன்று வருது. அதுல தீயணைப்பு துறையினரை வைத்து கதவை உடைக்க தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் காவலர்கள் அவ்வளவு நேரமா பேசியும் தட்டியும் கதவை திறக்காத காரணத்தினால தீயணைப்பு துறையினரை வச்சு கதவை உடைச்சாவது சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற முயற்சியில தீயணைப்பு வாகனம் அங்க வரவழைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத இந்த பதிவு மூலியமா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 11:29 காலையில 11:29க்கு அடுத்த பதிவானது வருது. அதுல கடப்பாறைகளோடு தீயணைப்பு வீரர்கள் வந்து கதவை உடைக்க இருக்கின்றனர். அதாவது கீழே இருந்து லிப்ட்ல மேல ஏறிட்டு இருக்காங்க. அதை ஒரு வீடியோவா எடுத்து அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க கதவை உடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காங்க. அவருடைய எக்ஸ் வலைதளங்கள்ல கடைசி பதிவானது எப்ப வந்திருக்கு அப்படின்னா 11:38க்கு அண்மை காட்சிகள் அப்படின்னு போட்டு அவர் வீட்டு கதவை உடைக்கிற மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டை போட்டிருக்காரு. இதுதான் அவருடைய எக்ஸ் வலைதளங்களுடைய கடைசி பதிவாவே இருக்கு. இதுக்கப்புறமா காவலர்கள் சவுக்கு சங்கர்
அவர்களுடைய வீடு முழுக்க தேடுதல் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவர் வீட்டில் இருக்க கூட பீரோல்களை உடைச்சு அவங்க அம்மா அங்க இருக்காங்க அதை கூட பார்க்காம ஒரு தேடுதல் பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை காவல்துறையினர் மேல எல்லாருமே வச்சுட்டு வராங்க. அது போக எல்லாரும் ஸ்டாண்ட் வித் சவுக்கு அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகையுமே ட்ரெண்ட் பண்ணிட்டு வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஷவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது குறித்து பல அரசியல் தலைவர்களுமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அதுல பாஜகவுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெரிக்கும் பாசிச திமுக அரசு கடப்பாறையை வைத்து வீட்டின் கதவை உடைத்து ஊடகவியலாளரான திரு ஷவுக்கு சங்கர் அவர்களை திமுக அரசின் ஏவல் துறை கைது செய்துள்ளது மிகுந்த கண்டனத்திற்குரியது. பெண்களின் பாதுகாப்பை வேட்டையாடிய மனித மிருகங்களுக்கும் போதை கடத்தல் மன்னன்களுக்கும் சட்ட ஒழுங்கை சீரழித்து வரும் சமூக விரோதிகளும் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக உலவி வரும் வேளையில் ஒரு ஊடகவியலாளரை தீவிரவாதியை போல கைது செய்யும் அளவிற்கு அப்படி என்ன அவசியம் நேர்ந்தது? ஆளும் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வரும் ஊடகவியலாளர்களை கைது செய்து முடக்குவதை மட்டுமே முதன்மை நோக்கமாக கொண்டு தமிழகத்தில் கருத்து சுதந்திரத்தை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்க நினைக்கும் அறிவாலயம் அரசு தனது பாசிச போக்காலேயே வீழும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் அதிமுக சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊடகங்கள், பத்திரிகைகள், சமூக வலைதளங்கள் என எல்லாவற்றிலும் தங்கள் குரல்கள், தங்கள் சார்பு ஊதுகுழல்கள் மட்டுமே நிரம்பி இருக்க வேண்டும் என்ற பாசிச எண்ணத்தில் தங்கள் ஆட்சிக்கு எதிரான உண்மைகளை பேசும் பத்திரிகையாளர்கள் மீது காவல்துறை நடவடிக்கைகளை ஏவும் ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு. பத்திரிகையாளர்கள் திரு வராகி, திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், அரசியல் விமர்சகர்கள் திரு வரதராஜன், திரு கிஷோர் கே சுவாமி உள்ளிட்ட தங்களை தட்டி கேட்கும் பலரை தொடர்ந்து கைது செய்த நிலையில் தற்போது ஊடகவியலாளர் திரு ஷவுக்கு சங்கர் அவர்களை முறையற்ற வகையில் அராஜக போக்குடன் கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. கடப்பாறைகளை கொண்டு கதவுகளை உடைத்து வழக்கறிஞர்கள் வரும் வரை கூட காத்திராமல் கைது செய்யும் அளவிற்கு அவர் செய்த குற்றம் என்ன? திமுக அரசின் தவறுகளை, பொம்மை முதல்வரின் கையாலாகா தனத்தை, தமிழ்நாட்டை ஒரு குடும்பத்தின் கொள்ளை காடாக இந்த விடிய அரசு மாற்றி இருப்பதை ஒரு பத்திரிகையோ ஊடகமோ தைரியமாக பேசினால் வழக்கு, கைது, குண்டர் சட்டம். இதுதான் இந்த அரசின் பதிலா? பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் மீதான அராஜக அடக்குமுறை போக்கை முழுமையாக கைவிட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறோம் அப்படின்ற ஒரு கருத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதுவரை சவுக்கு சங்கர் அவர்கள் கைதுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்திருப்போம். அவருடைய கைது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல், ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.